உள்ளே நின்று வந்து கொண்டு பேகெல்லாம் வச்சுட்டு கூட கொஞ்சம் நின்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து அது இதாயிரும், அது லாக் ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு உள்ளே மாட்டிக்குவாங்க. ஒரு போர்ட்டர்லாம் சொன்னாரு விருதுநர்ல, என்னன்னா அப்படி பெட்டியெல்லாம் தூக்கி கொடுக்க போய் உள்ள மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க அடுத்த ஸ்டேஷன்ல போய் தான், அடுத்த ஸ்டேஷன் தான் உடனே எல்லா ஸ்டேஷன்லயும் நிக்காது இந்த ட்ரெயின். இப்ப இதுல எங்க சென்னையில ஆரம்பிச்சது, விழுப்புரத்துல நின்னு, விழுப்புரத்துக்கு அடுத்து திருச்சியில தான் வந்து நின்னு, திருச்சியில இருந்து அடுத்து மதுரை, மதுரைக்கு அடுத்து கோயில்பட்டி நின்றுருக்கோம்னு நினைக்கிறேன், சரியா கவனிக்கல. விருதுநர்ல எல்லாம் நிக்கல, கோயில்பட்டியில நின்னுச்சு. அதுக்கு பிறகு திருநெல்வேலி வந்துருச்சு. திருநெல்வேலியில நின்றுட்டு இனி நேரே நாகர்கோவில் தான். இடப்பட்ட எந்த ஸ்டேஷன்லயும் நிக்காது. அப்படிதான் இருக்கு. அந்த மலைகள்லாம் தெரியுது பாருங்க, அதெல்லாம் என்ன திருநெல்வேலி மாவட்டம். அங்க இருந்தும் அந்த மலைகளுக்கு அப்பால் போனா இந்த களக்காடு தாண்டி குற்றாலம் அந்த ஏரியாலாம் வந்துரும். அப்படி மலைகள்லாம் தெரியுது. இந்த ரயில்வே ரோடு எல்லாம் தெரியுது, பஸ் எல்லாம் போற ரோடுகள் தெரியுது. பார்த்தா மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தெரியுது இந்த பக்கம். கொஞ்சம் போனா வள்ளியூர்ல உள்ள சூட்டுப்பத்தைன்னு சொல்ற மலை எல்லாம் அங்க தூரத்துல தெரியுது. கொஞ்சம் தென்னை மரங்கள்லாம் இருக்கு, வாழை. நீங்களும் யாரும் இங்க இருந்து திருநெல்வேலி வரை வர்றவங்க கூட நிறைய பேர் வர்றாங்க இதுல டிராவல் பண்ணி. கொஞ்சம் அதாவது வீக்கெண்ட்ல எல்லாம் வந்தா கொஞ்சம் ரொம்பவே கூட்டம் நெரிசல் இருக்குது இந்த ட்ரெயின்ல. திடீர்னு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டிக்கெட் புக் பண்ணா உடனே கூட டிக்கெட் கிடைக்குது. அதனால சிலருக்கு பஸ்ல போறது சிரமமா இருக்கும், நினைச்ச இடத்துல நிறுத்த மாட்டாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க இந்த ட்ரெயின்ல வந்து நீங்க டிராவல் பண்ணலாம்.